கிறிஸ்டினா கிரிம்மி இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க தான். ஒரு யூடியூபர், அமெரிக்கால வந்து ஒரு பிரபலமான பாப் சிங்கரும் கூட. இவங்க வந்து ஜூன் 10, 2016 ஆண்டு வந்து இசை கச்சேரி முடிஞ்ச பின்னாடி வந்து அவங்க வந்து தன்னுடைய ரசிகர்களுக்கெல்லாம் வந்து ஆட்டோகிராஃப் போடுறாங்க. அப்படி வந்த ஒரு ரசிகர் வந்து அந்த பெண்ணை வந்து சுட்டுக் கொல்றாரு. அவருக்கும் இந்த பெண்ணுக்கும் என்ன கனெக்ஷன், என்ன விதமான பிரச்சனை ஏற்பட்டது, அதை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். 1994 டீனா ஆல்பர்ட் தம்பதிக்கு வந்து என்னன்னா இரண்டாவது குழந்தையா வந்து பிறக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து மார்க்கஸ்ன்ற ஒரு அண்ணன் வந்து இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா இணை பிரியாத நண்பர்கள். ரெண்டாவது வந்து சகோதரத்துவ பாண்ட் வந்து இவங்களுக்கு அதிகமா இருந்துச்சு. ஏன்னா இவங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா இவங்க இளம் வயதுல வந்து அம்மா வந்து கேன்சர்ல இருந்தாங்க. அப்பா வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்து பாத்துக்கிட்டு இருந்தனால வந்து என்னன்னா அண்ணன் தங்கச்சி தான் வந்து இவங்களுக்குள்ள ஒரு பாண்டு, ஒரு நல்ல பாண்டு உருவாச்சு. சோ அது ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்னன்னா கடைசி வரை அந்த பாண்டு வந்து இருந்துச்சு. ஒரு ஸ்டேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா அம்மாவுடைய கேன்சர் வந்து குறைய ஆரம்பிக்குது. அப்பா வந்து என்னன்னா தன்னுடைய தொழிலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. சோ இவங்களுடைய குடும்பம் வந்து மெல்ல மெல்ல வந்து முன்னேறி வந்துகிட்டு இருக்கு. இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 வயசுலயே வந்து மியூசிக்ல வந்து திறமை இருக்கு. சோ மியூசிக் ஆர்வம் எல்லாமே கத்துக்கிறேன். அப்பா வந்து என்னன்னா இந்த பொண்ணுடைய தன்னுடைய மகளுடைய திறமையை பார்த்து வந்து ஒரு ஸ்கூல்ல வந்து சேர்த்து விடுறாரு. சோ மியூசிக் அது மூலமா வந்து அவங்க வந்து கத்துக்கிறாங்க. அவங்க வயசு ஏற ஏற அந்த பொண்ணுடைய வந்து மியூசிக் திறமை வந்து வெளிப்படுது. சொந்தக்காரவங்க நண்பர்கள்லாம் வந்து பார்ட்டி எதுவாக இருந்தாலும் அந்த பொண்ணை வந்து பாட சொல்றாங்க. ஸோ பாட சொல்லி எல்லாத்துக்குமே ஒரு ஹாப்பி மைண்ட்ல தான் இருக்கு. ஸோ 2009 பாத்தீங்கன்னா வந்து அவளுடைய ஃப்ரெண்டு வந்து அந்த பொண்ணுகிட்ட சொல்றா, உன்னை விட வந்து மோசமானவங்க எல்லாம் வந்து யூடியூப்ல வந்து எதோ பண்றாங்க, நீ நல்லா தானே பாரு, நீ வந்து யூடியூப் ஆரம்பிக்க வேண்டியதானே அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து ஒரு நாள்ல வந்து யூடியூப் ஆரம்பிச்சு தன்னுடைய வீடியோவை வந்து அப்லோட் பண்றாங்க. ஸோ அந்த பெண் வந்து அப்லோட் பண்ண வந்து சில மணி நேரத்துக்கு பிறகு அந்த வீடியோ வந்து வைரல் ஆகுது. அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல வந்து அவ வந்து ஒரு ஃபேமஸ் ஸ்டார், ஒரு செலிபிரிட்டி ஸ்டார் ஆகுறாங்க. தன்னுடைய கூட படிச்ச எல்லா பெண்களும் வந்து என்னன்னா நம்மள வந்து வித்தியாசமா பாக்குறாங்க. ஒரு ஸ்டாருக்குரிய அந்தஸ்து கிடைக்குது. ஒரே சாங் மூலமா வந்து உலகம் முழுவதும் வந்து பாப்புலர் ஆகுறாங்க. வந்து யூடியூபரா வந்து மாறுறாங்க. 2014 த வாய்ஸ்ன்னு சொல்லி ஒரு டிவி ஷோல வந்து பங்கேற்கிறாங்க. அதாவது இங்க வந்து பிக் பாஸ் மாதிரி அந்த ஷோல வந்து பங்கேற்கிறாங்க. அப்ப வந்து என்னன்னா அந்த ஷோல வந்து அவங்க ஜெயிக்கல. ஆனா என்னன்னா மக்களுடைய மனசுல வந்து அவங்க ஜெயிச்சாங்க. அவங்க வந்து இன்னும் நிறைய அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் உள்ள வர்றாங்க. ரெண்டாவது வந்து எல்லா அதாவது இந்த சாங் தொடர்பான துறை இல்லாத மற்றவர்களும் வந்து இவங்களுக்கு வந்து அடிமையாகிறாங்க. இவங்களுடைய பிரபலங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாகுது. சோசியல் மீடியால வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆகா ஓகோ அப்படின்னு சொல்லி பாராட்டுகள் வந்து நிறைய இருக்கு. ஊடால வந்து இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு சொல்லி குற்றம் சுமத்துற ஆட்கள் வந்து இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. சோ அதுவும் வருது. சோ இது வந்து என்னன்னா பிரதர்கிட்ட சொல்றாங்க, அம்மாட்ட சொல்றாங்க. ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்னன்னா அதை பத்தி வந்து கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொன்னா அதை பத்தி கவலைப்படாம அடுத்தடுத்த ஸ்டேஜ் நோக்கி போய்கிட்டே இருக்காங்க. பேரண்ட்ஸ் பிரதர் சப்போர்ட்டோட வந்து என்னன்னா பல ஆல்பங்களை அவங்க ரிலீஸ் பண்றாங்க. மக்கள் மத்தியில வந்து புகழ் பெற்றுக்கிட்டு இருக்காங்க. பாப் சிங்கர் செலினா கோம்ஸ் சொல்லி அவங்க வந்து என்னன்னா இவங்களை கூப்பிடுறாங்க. இவங்களும் வந்து அவங்களுடைய கான்செப்ட் நிகழ்ச்சியில வந்து பங்கெடுக்கிறாங்க. சோ இப்படி உலகம் முழுவதும் அவங்க வந்து பல ஸ்டேஜ்ல வந்து மேடை ஏறுறாங்க. சோ ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்னன்னா அவங்களுக்கு வந்து தனியா பண்ணணும்னு ஒரு ஐடியா வருது. சோ தனியா பண்ணி மேடை ஏறி வந்து பல புகழ்பெற்ற பாடல்களை வந்து பாடுறாங்க. மேலும் மேலும் வந்து ஃபேமஸ் ஆகுறாங்க. ஜூன் 10 வந்து என்னன்னா ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சிக்கான இடம் எல்லாத்தையும் வந்து அவங்க தன்னுடைய சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல எல்லாத்தையும் போடுறாங்க. சோ இது ஒரு கேட்டகரி. சோ இந்த பார்ட் வந்து என்னன்னா ஒரு பெண்ணுடைய வரலாறு சொல்லுது. அந்த பெண் வந்து எப்படி சின்ன வயசுல இருந்து ஒரு ஸ்டேஜ் வரை வந்து பாப்புலர் ஆகுறாங்கன்றது ஒரு சிங்கருடைய கதை. இது ஒரு ஸ்டேஜ். சோ இன்னொன்னு வந்து ஒரு கெவின்ற ஒரு பையனை சொல்லுவோம். இந்த கெவின் வந்து பாத்தீங்கன்னா 27 வயசு. இவன் வந்து என்னன்னா கொஞ்சம் அமைதியானவன், ஒரு தனியா இருக்கிறவன், ஒரு வித்தியாசமானவன்.
இவங்க அம்மா வந்து பாத்தீங்கன்னா ஊன்னா வந்து அடி பின்னிடுவாங்க. இவனும் சரி இவங்க அண்ணனும் சரி ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தவங்க தான். ரெண்டாவது வந்து என்னன்னா எதுக்கு எடுத்தாலும் அம்மாட்ட அடி விழுகிறனால இவன் வந்து பேசிக்காவே வந்து ஒரு மன குறைகள் இவன்ட்ட பல விஷயம் இருந்துச்சு. ஒரு சைக்காலஜி ரீதியாகவும் வந்து இவன் வந்து பாதிக்கப்பட்டிருந்தான். ஒரு ஸ்டேஜ்ல அம்மா இருந்தோன்னா வந்து இவன் தனியா வசிக்க வேண்டிய சூழல். தனியா வசிக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா பிளே கேம்ஸ்லயே வந்து தான் இருப்பான். பணம் வந்து ஒரு ஸ்டேஜ்ல அவன்கிட்ட இல்ல. சோ வேலை பார்க்க போறான். பக்கத்துல இருக்க அவன் வந்து அந்த பொண்ணு வாழ்ந்த அதே புளோரிடால தான் இவனும் வசிச்சிருக்கான். சோ இவன் வந்து என்னன்னா வேலைக்காக வந்து பக்கத்துல இருக்க சூப்பர் மார்க்கெட்ல வேலை பார்க்கறான், சம்பாதிக்கிறான், கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கான். சோ ஒரு ஸ்டேஜ்ல இந்த மாதிரி வந்து யூடியூப்ல வந்து பாத்துக்கிட்டே இருக்கப்ப வந்து இந்த யூடியூப் ரெக்கமெண்டேஷன்ல இந்த பொண்ணுடைய வந்து சாங் வருது. சோ சாங்க பாக்குறான். சோ அந்த பெண்ணுடைய பல பேட்டி எல்லாமே ஃபுல்லா பாக்குறான், சப்ஸ்கிரைபர் பண்றான். இப்படியே பல விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்னன்னா இவனுக்கு வந்து சைக்காலஜி ரீதியா வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவன். ஒரு ஸ்டேஜ்ல வந்து இந்த பெண்ணு கூட இவன் வாழ்ற மாதிரியே ஒரு கற்பனை உலகத்துல வந்து இருக்கான். இப்படி ஒரு இதுல போய்கிட்டே இருக்கு. அந்த பொண்ணு வந்து என்னன்னா போஸ்ட் எல்லாத்தையும் பாக்குறான். ஒரு நாள் வந்து என்னன்னா கொஞ்சம் சேர்த்து வச்சோன்னா வந்து என்னன்னா அவன் வந்து ஒரு போஸ்ட் பாக்குறான். சோ இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு காதலன் இருக்கிறதா வந்து அந்த போஸ்ட்ல ஏதோ ஒரு போஸ்ட்ல வந்து இவனுக்கு தெரிஞ்சோன்னு வந்து இவன் டென்ஷன் ஆகுறான், ஆத்திரம் ஆகுறான். இந்த பெண் வந்து அடுத்து ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்றாங்க. அந்த போஸ்டர் தான் போஸ்ட் போட்டிருக்கான். அந்த போஸ்டை பார்த்துட்டு வந்து என்னன்னா அவன் அந்த ஃபங்க்ஷனுக்கான டிக்கெட்டை வந்து வாங்கிட்டான். சோ இது ஒரு கேட்டகரி. அடுத்து வந்து என்னன்னா இவன் கொஞ்சம் சேர்த்து வச்ச காசை போய் அங்க வந்து என்னன்னா இங்க வந்து ஈஸியா வந்து சில விஷயங்கள் கிடைக்கிற மாதிரி அங்க வந்து ரூல்ஸ் அண்ட் அமெரிக்கால வந்து என்னன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கம்மி துப்பாக்கி வாங்குறது. இவன் போய் வந்து துப்பாக்கியை வந்து ஒரு 2 துப்பாக்கி அப்புறம் வந்து கத்திலாம் வாங்கிட்டு வந்து பேக்ல வந்து வச்சிடறான். சோ அந்த ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு போறான். போய் வந்து அந்த ஃபங்க்ஷன் நடக்கிறது எல்லாமே பாத்துக்கிட்டே இருக்கான். ஒரு ஸ்டேஜ்ல வந்து அந்த ஃபங்க்ஷன் முடியுது. சோ ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சோன்னு வந்து பின்னாடி வந்து பல விஐபி எல்லாமே பேசுறாங்க, பேசிட்டு போய்கிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுகிட்ட வந்து ஆட்டோகிராஃப் வாங்குறாங்க. பல ரசிகர் எல்லாமே ஆட்டோகிராஃப் வாங்குறாங்க. பக்கத்திலேயே வந்து அவருடைய பிரதர் வந்து இருக்காரு. ஏன்னா அவருடைய பிரதர் வந்து காலம் முழுவதும் அவர் கூட தான் இருந்திருக்காரு. ஒரு மேனேஜர்னு அதாவது மேனேஜரை விட அப்படின்றது என்ன விஷயம்னாலும் பிரதர்கிட்ட சொல்லி தான் அந்த பொண்ணு வந்து செய்யும். சோ அப்படிப்பட்ட அவங்களுக்குள்ள ஒரு பாண்ட் இருந்துச்சு. சோ இந்த ஸ்டேஜ்ல வந்து வரிசையில் எல்லாரும் வந்து கையெழுத்து போடுறாங்க. எல்லாமே வந்து கையெழுத்து நடந்துகிட்டே இருக்கு. சோ ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்னன்னா கிட்டக்க போனோன்னு வந்து என்னன்னா அந்த பொண்ணு வந்து கையெழுத்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு மேல வந்து துப்பாக்கி எடுத்து டம்முன்னு வந்து சுடுறான். அந்த சுடப்பட்ட 2 குண்டு வந்து அவளுடைய வந்து மார்பை துளைக்குது, ஒண்ணு வந்து தலையில துளைக்குது. அந்த இடத்துலயே அந்த பொண்ணு சரிடா. பிரதர் வந்து அலறி அடிச்சுட்டு வந்து அவன் வந்து ஒரு நிமிஷம் அலறி அடிச்சு அந்த துப்பாக்கி போய் வந்து பிடிக்க போறான். மேல உட்காந்து அவனை போட்டு பிடிச்சு அடிக்கிறான். அவன் வந்து இவனை தள்ளி விட்டுட்டு போறான். ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்னன்னா மாட்டிக்கிறான். மாட்டோன்னு இவன் என்ன செஞ்சானா பையில இருக்க இன்னொரு துப்பாக்கி எடுத்து வந்து டப்புன்னு வந்து தன்னை தானே சுட்டுக்கிட்டு அங்கேயே செத்துடுறான். சோ அவன் பிரதருக்கு வந்து ஒண்ணு செய்ய முடியல. இந்த துப்பாக்கி சண்டை இது எல்லாமே வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு நிமிஷத்துக்குள்ளதான் நடக்குது. அதாவது ஒரு நிமிஷத்துக்கும் குறைவான நிமிடத்துல அங்க இருக்கிற வந்து மற்ற கேட்டகரி எல்லா பீப்புள் எல்லாமே வர்றாங்க. சோ பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து என்னன்னா பல்ஸ் இருக்கு, ஆம்புலன்ஸ்ல தூக்கிட்டு போறாங்க. போற வழியில வந்து இறந்துடுறா. சோ அந்த பையனும் இறந்துடுறாங்க. பிரதருக்கு வந்து என்ன செய்யணும்னு வந்து சூழ்நிலை தெரியல. சோ போலீஸ் வந்து துப்பறியறப்ப என்ன ஒரு பிரச்சனைனா அந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்ட இடத்துல வந்து செக்யூரிட்டி வந்து திறமை இல்லாத செக்யூரிட்டி இருந்தாங்க. சோ அந்த நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு சில நாட்களுக்கு முன்னால் தான் பழைய செக்யூரிட்டி அனுபவங்கள் கொண்டவங்களை வந்து ஏதோ ஒரு பிரச்சனை காரணமா வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டு புது செக்யூரிட்டியாரு. இந்த புது செக்யூரிட்டி ஏனோ தானோன்னு சொல்லி அந்த செக்யூரிட்டி பெருசா வந்து பார்க்கல, பை இதெல்லாம் பார்க்கல, ஏதோ உள்ள விட்டுருக்காங்க. சோ இது வந்து என்னன்னா ஒரு பெரிய பிரச்சனையாகி விவாத பொருளாச்சு. அமெரிக்கால இது ஒரு ஃபேமஸான ஒரு கேஸாவும் மாறிச்சு. ரெண்டாவது வந்து இதுக்கு அடுத்துதான் வந்து அந்த இடத்துலயும் சரி மற்ற இடங்கள் அதாவது ஆர்டிஸ்ட், சிங்கர், மற்ற ஆக்டர் எல்லா சைடுமே வந்து என்னன்னா செக்யூரிட்டியை வந்து பலப்படுத்த ஆரம்பிச்சாங்க. இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா 6க்கு மேற்பட்ட வந்து உயர்தரமான விருதுகளை வாங்கியிருக்காங்க. அதாவது உயர்தரமான விருதுன்னா வந்து ஒரு அமெரிக்கால வந்து ஃபேமஸான விருதே வந்து ஒரு 6 விருதுகள் வந்து வாங்கியிருக்காங்க.